ஹலோ கைஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 7த் புக்ல கடைசி டெர்ம்ல இருக்கிற இலக்கணம் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆகுபெயர். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 6த் புக்ல உள்ள எல்லா இலக்கணமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7த் புக்ல ஃபர்ஸ்ட் டெர்ம், செகண்ட் டெர்ம்ல உள்ள இலக்கணம் ஃபுல்லாவே முடிஞ்சுச்சு. 3rd டெர்ம்ல கடைசி இயலுடைய இலக்கணம் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இலக்கணம் நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்க ஸ்பீடா ஸ்டார்ட் பண்ணுங்க. இலக்கணம் தான் இந்த தடவ மெயினா கேட்க போறாங்க. ஸோ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ இலக்கணம் தான் 85 கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால வந்து இலக்கணம் படிக்க இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்றவங்க சீக்கிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? 6த் புக்ல நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். தனியா வந்து பிளேலிஸ்ட் இருக்கு இலக்கணத்துக்கு. 6த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம், செகண்ட் டெர்ம், 3rd டெர்ம் ஃபுல்லாவே போட்டிருக்கோம். 7த்ல ஃபர்ஸ்ட் டெர்ம், செகண்ட் டெர்ம் முடிஞ்சுச்சு. 3rd டெர்ம் இதோட கம்ப்ளீட்டா முடியுது. ஓகேவா? அதுக்கு அடுத்து 8த் புக் நம்ம மூவ் பண்ணிரலாம். ஓகேவா? ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஆகுபெயர். ஆகுபெயர்னா என்ன? ஆகுபெயர்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்றன் பெயர். இப்போ ஒரு இதோடைய நேம அத மென்ஷன் பண்ணாம, அதோட தொடர்புடைய வேறு ஒரு இதுக்கு பேரா வந்துச்சு அப்படின்னா, அதுதான் ஆகுபெயர். நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கும்போது புரிஞ்சிரும். என்ன குடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு அப்படின்னா, ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புக்ல ரீட் பண்ணி ஒன் பை ஒன்னா எத்தன கொஸ்டின்ஸ் நம்மளால கேட்க முடியும் கொஸ்டின்ல அப்படின்றத பார்த்து நோட்ஸ் எடுத்திருக்கோம். அந்த நோட்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ரைட்டா? இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இலக்கணம் பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள குடுத்து, அது என்ன ஆகுபெயர் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? அதனால புக்ல இருக்கிற இலக்கணத்துல எடுத்துக்காட்டு வந்து ரொம்ப அது என்ன அப்படின்ற டெஃபனிஷன் லைட்டா படிச்சுக்கோங்க. அந்த எடுத்துக்காட்டு ஃபுல்லா படிச்சுக்கோங்க நல்லா. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு குடுத்துருக்காங்கன்னா, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். ஸோ வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இதுல வெள்ளை அப்படின்னா என்னது? நார்மலா ஒயிட் அப்படின்றது என்னது? வெள்ளை நிறம். அப்படிதானே? ஸோ அந்த வெள்ளை நிறத்த இது குறிக்கல. என்ன செய்யுது அப்படின்னா, வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பு குறிக்குது. ரைட்டா? வீட்டுக்கு வெள்ளை அடிச்சேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வெள்ளன்றது வெள்ளை நிறம். அத சொல்லல. அது பேஸ் பண்ணி அந்த வெள்ளை கலர்ல இருக்கிற சுண்ணாம்ப தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வர்றத தான் ஆகுபெயர்ன்னு சொல்றாங்க. அதுக்கான இத வந்து குறிக்காம, அதோட தொடர்புடைய வேறு ஒண்ணுக்கு அது பொருளா வரும். ஸோ அததான் ஆகுபெயர். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஆகுபெயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். ஸோ இந்த 6 வகையிலயுமே வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அது என்னன்றத டெஃபினிஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பொருள் ஆகுபெயர் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொருளோட பெயர் அதோடைய உறுப்புக்கு ஆகி வரும். மல்லிகை சூடினாள். ஓகேவா? மல்லிகை அப்படின்றது என்னது? ஒரு பெயர். ஸோ அது மல்லிகை பூவ வந்து மென்ஷன் பண்ணி குறிக்குது. ஸோ அதனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இடவாகு பெயர். இடவாகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. தமிழ்நாடுன்றது ஒரு இடம். அந்த தமிழ்நாடு வெற்றி பெற்றதுனா, தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னு இல்ல. தமிழ்நாட்டுல விளையாண்ட வீரர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்ப அவங்கள தான் அது மென்ஷன் பண்ணுது. ஆனா வந்து அப்படி சொல்லாம தமிழ்நாடு அப்படின்னு அந்த இடத்த சொல்றனால அது இடவாகு பெயர். ஓகேவா? காலவாகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிசம்பர் சூடினாள். டிசம்பர் அப்படின்றது என்னது? ஒரு மாசம். கரெக்ட்டா? ஸோ அந்த மாசத்த அவ சூடல. அந்த மாசத்துல வந்த ஒரு பூ. அந்த பூவ தான் அவ தலையில சூடியிருக்கா. ஸோ அத வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டிசம்பர் சூடினாள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலம் வந்து அந்த காலத்த குறிக்காம, அந்த காலத்துல உள்ள பூவ குறிச்சிருக்கு. அது காலவாகு பெயர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சினையாகு பெயர். சினையாகு பெயர் அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள்னா, தலைக்கு ஒரு பழம் கொடு. தலைன்றது என்னது? இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த கன்டென்ட்ல அவருக்கு ஒரு பழம் குடு. ஒரு பெர்சன் அவங்களுக்கு ஒரு பழம் குடு. இதான் மீனிங். பட் ஆனா அவங்கள அப்படி சொல்லாம, தலைக்கு ஒரு பழம் குடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு உறுப்ப வந்து ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஆகுபெயரா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சினை ஆகுபெயர். உறுப்ப வந்து சொல்றது. ரைட்டா? தலைனா தலைக்கா குடுக்க முடியும் பழத்த. ஸோ அந்த இது கிடையாது. ஸோ அந்த மாதிரி. அந்த உறுப்புனா அந்த உறுப்ப மென்ஷன் பண்ணல. அத பேஸ் பண்ணி இன்னொருத்தவங்கள மென்ஷன் பண்ணுது. அதுதான் சினையாகு பெயர்.
பண்பாகு பெயர் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்கன்னா, இனிப்பு தின்றான் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? இனிப்பு தின்றான் அப்படின்னா என்னது? இனிப்பா சாப்பிட முடியாது. இனிப்புனா ஸ்வீட்டா அத சாப்பிட முடியாது. ஆனா, அந்த இனிப்பான ஒரு தின்பண்டத்த அது மென்ஷன் பண்ணியிருக்கு. இனிப்பு தின்றான் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு இனிப்பால செஞ்ச ஒரு ஸ்வீட்ட மென்ஷன் பண்றது தான் என்ன சொல்றாங்க? இனிப்பு தின்றான். ஸோ, அதுதான் பண்பாகு பெயர். ஓகேவா? இனிப்புன்றது ஒரு பண்பு பெயர். அது இனிப்ப மென்ஷன் பண்ணாம, அந்த இது நம்ம இனிப்ப வச்சு செஞ்ச ஒரு ஸ்வீட்ட மென்ஷன் பண்ணுது. ரைட்டா? அதுக்கப்புறம் தொழிலாகு பெயர். தொழிலாகு பெயர் எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்கன்னா, பொங்கல் உண்டான் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பொங்கல் அப்படின்றது வந்து பொங்குதல் அப்படிங்கிற ஒரு தொழில். அதனால அது பொங்கல் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அத தான் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு தொழில். பட் அத மென்ஷன் பண்ணல. அத பேஸ் பண்ணி ஒரு உணவ மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ அதுதான் தொழிலாகு பெயர். அடுத்தது என்ன வந்திருக்கு அப்படின்னா, இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இரட்டை கிளவி அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும். சட சட, சலசல இந்த மாரி வரும் இல்லையா? ஸோ இதுதான் இரட்டை கிளவி. ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம பிரிச்சோம்னா மீனிங்லெஸ்ஸா இருக்கும். மீனிங் தராதது. ஓகேவா? அதுதான் இரட்டை கிளவி. அது 2 தடவ மட்டும் தான் அடுக்கி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா, நீங்க அத பிரிச்சீங்கன்னா மீனிங் இருக்கும். ஓகேவா? படி, படி. ஸோ அத நீ பிரிச்சேன்னா படின்றது மீனிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரி மீனிங் இருக்கும். அதே மாதிரி 2ல இருந்து 3, 4 தடவ வரைக்கும் அத அடுக்கி வரலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வர்றது தான் அடுக்கு தொடர். அவ்வளதான். ஓகேவா? இவ்வளதான் ஆகுபெயர். ஓகேவா? ஆகுபெயர்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளதான். ரைட்டா? ஸோ இதுல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றது நம்ம வந்து நோட்ஸ் எடுத்திருக்கோம். அந்த நோட்ஸ நம்ம படிச்சுக்குவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றுக்கு ஆகி வருவது டேஷ். ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது என்னது? ஆகு பெயர். எக்ஸாம்பிள் என்னது? வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். ஓகேவா? இதில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 வகையான பெயர்ச்சொற்களிலும் என்ன வரும்? ஆகுபெயர் வரும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது. அதுதான் என்னது அப்படின்னா பொருளாகு பெயர். பொருளினுடைய பெயர் அதனுடைய உறுப்புக்கு ஆகி வருவது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, மல்லிகை சூடினாள். என்ன வந்திருக்கு? மல்லிகை சூடினாள். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இத குடுத்து தான் இது என்ன ஆகு பெயர்ன்னு கேட்பாங்க. இது பொருளாகு பெயர். ஓகேவா? மல்லிகை அப்படின்றது ஒரு முழு பொருளுடைய பெயர். ஆனா அது உறுப்பாகிய எதுக்கு வருது? மலரை குறிக்கிறது. அதுதான் பொருளாகு பெயர். ஓகேவா? இப்ப பொருளாகு பெயருடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா, முதலாகு பெயர். பொருளாகு பெயர நம்ம என்னன்னு சொல்லலாம்? முதல் ஆகு பெயர் அப்படின்னும் சொல்லலாம். எக்ஸாம்பிள் நமக்கு வந்து சாய்ஸ் குடுக்கும்போது என்ன குடுக்காம இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாகு பெயர் அப்படின்னு குடுக்கறதுக்கு பதிலா, முதலாகு பெயர் அப்படின்னு குடுத்துருக்கலாம் ஆப்ஷன்ல. ஸோ அப்படி இருந்தாலும் கரெக்ட் தான். பொருளாகு பெயர், முதலாகு பெயர் 2மே ஒண்ணு தான். ரைட்டா? 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இடவாகு பெயர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருக்காங்க? சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. ஓகேவா? ஸோ இந்த இதுல எக்ஸாம்பிள் என்ன குடுத்துருப்பாங்கன்னா, சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. ஸோ இது என்ன ஆகு பெயர் அப்படின்னு கேட்பாங்க. இடவாகு பெயர். ரைட்டா? ஸோ எதனால இடவாகு பெயர்? என்ன குடுத்துருக்காங்க? சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வின் பண்ணியிருக்கு. தமிழ்நாடுனா தமிழ்நாடு வின் பண்ணல. தமிழ்நாட்டுல விளையாண்ட விளையாட்டு அணி வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதனால எப்படி சொல்லியிருக்காங்க? தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இடவாகு பெயர். நெக்ஸ்ட் காலவாகு பெயர் என்ன குடுக்கலாம்? எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசம்பர் சூடினாள் அப்படின்னு குடுப்பாங்க. டிசம்பர் சூடினாள் இது என்ன ஆகு பெயர் அப்படின்னு கேட்கலாம். என்ன ஆகு பெயர் அப்படின்னா காலவாகு பெயர். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் அப்படின்றது ஒரு மாசம். கரெக்டா? ஸோ ஒரு காலம். ஒரு டிசம்பர்ன்றது ஒரு மாசம். அந்த டிசம்பர் அந்த காலத்தை எடுத்து சூடல. அந்த காலத்துல வளர்ந்த ஒரு பூவ தான் என்ன பண்ணியிருக்காங்க? சூடியிருக்காங்க. ஸோ அதுல காலத்த மென்ஷன் பண்ணியிருக்கனால அது காலவாகு பெயர். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, சினை ஆகு பெயர். சினை ஆகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னா,
உறுப்ப சொல்லியிருப்பாங்க. தலைக்கு ஒரு பழம் கொடு. எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன குடுத்துருக்காங்க இதுல? தலைக்கு ஒரு பழம் குடு. தலைக்குன்னா தலைக்கா நம்ம பழம் குடுப்போம்? கிடையாது. அதுல தலையாகிய ஒரு பெர்சன், ரைட்டா? ஒரு பெர்சனை தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. அவரை தான் என்ன சொல்றோம்? தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து மென்ஷன் பண்ணி சொல்றதுக்கு தான் என்ன சொல்றாங்க? சினை, உறுப்பு. அதை தான் என்ன சொல்றாங்க? சினையாகு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? பண்பாகு பெயர் அப்படின்னா என்னன்னா, இனிப்பு தின்றான். இனிப்புன்றது ஒரு பண்பு பெயர். ரைட்டா? இனிப்புன்றது ஒரு பண்பு பெயர். ஸோ அது என்ன வந்திருக்கு? இனிப்பாகிய ஒரு தின்பண்டத்தை குறிக்கிறதுனால அது என்ன சொல்றோம்? இனிப்பு தின்றான்றது பண்பாகு பெயர். இந்த எக்ஸாம்பிள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸாம்பிள் படிங்க. இந்த எக்ஸாம்பிளை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இதை அப்படியே கொடுத்து இது என்ன ஆகு பெயர்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதனால நமக்கு வந்து புதுசாக ஏதாவது கொடுத்து கேட்டு நம்ம தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி வர்றது வேற. பட் அந்த புக்கில் இருக்கிறதே நம்ம விட்டுறக்கூடாது. அந்த புக்கில் இருக்கிற அப் டு பாட்டம் 1 by 1 நல்லா படிங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் தொழில் ஆகு பெயர். தொழில் ஆகு பெயர்னா என்னன்னா, பொங்கல் உண்ணான். பொங்கல் அப்படின்றது என்னன்னா, பொங்குதல் அப்படின்ற ஒரு தொழில். அந்த தொழிலால உருவான ஒரு உணவு, அதை தான் பொங்கல்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதை என்ன சொல்றோம்? தொழிலாகு பெயர்னு சொல்றோம். ஓகேவா? இரட்டை கிளவி. இரட்டையாக இணைந்து வந்து பிரிந்தால் தனி பொருள் தராத சொற்கள் டேஷ்னு கேட்கலாம். இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை என்ன சொல்லுவோம்? இரட்டை கிளவின்னு சொல்லுவோம். இது கேட்கலாம். ரைட்டா? அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? விறுவிறு, கலகல, மலமலை. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரித்து பார்க்கலாம். விறு ஒரு மீனிங்கும் இருக்காது, கலை ஒரு மீனிங்கும் இருக்காது, மலை. ஸோ இதெல்லாம் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். இதுதான் இரட்டை கிளவி. ப்ளஸ் இது 2 தடவை மட்டும்தான் சேர்ந்து வரும். 3 4 தடவை சேர்ந்து வராது. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 தடவை கொடுத்து சரியா தவறால கேட்கலாம். விறு விறு விறு, இந்த சொல் கரெக்டாக தப்பான்னு கேட்கலாம். தப்பு. ஏன்னா 2 தடவை தான் அது சேர்ந்து வரும் இரட்டை கிளவி. ரைட்டா? அடுக்கு தொடர். ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதை டேஷ். தொடர்ந்து வருவது என்னது? அடுக்கு தொடர். பிரித்தால் பொருள் தரும். இதை வந்து எப்படி கேட்கலாம்னா, சரியா தவறாலையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பிரித்தால் பொருள் தராது. அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தராது. சரியா தவறா அப்படின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா படிச்சுக்கோங்க. பிரிச்சா பொருள் தரணும். தந்தாதான் அது அடுக்கு தொடர். ரைட்டா? எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த எடுத்துக்காட்டை படிச்சுக்கணும். பிடி பிடி, பாம்பு பாம்பு, இதெல்லாமே. ஓகேவா? பிரிச்சோன்னா மீனிங் தரும். பிடி, பாம்பு. ஸோ இதெல்லாம் பிரிச்சா நமக்கு மீனிங் தரும். ஓகேவா? நெக்ஸ்ட், அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை தடவை வரலாம்? 4 தடவை வரைக்கும் சேர்ந்து வரலாம். ஓகேவா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை சேர்ந்து வரும் அப்படின்னு கேட்கலாம். 4 தடவை வரைக்கும். 2 3 4 தடவை வரைக்கும் அது சேர்ந்து வரலாம். இரட்டை கிளவில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். ஓகேவா? இதெல்லாம் என்ன கேட்கலாம் அப்படின்னா, சரியா தவறால கேட்கலாம். ஓகேவா? எத்தனை தடவை இது சேர்ந்து வரும், அது எத்தனை தடவை சேர்ந்து வரும், அந்த மாதிரி. அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியா நிற்கும். நின்னாலும் மீனிங் இருக்கும். இரட்டை கிளவியில சொற்கள் சேர்ந்தே தான் வரும், தனியா இருக்காது. ரைட்டா? அடுக்கு தொடர் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருட்கள் காரணமா வரும். அடுக்கு தொடர் எதுலலாம் வரும்னு பார்த்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு இதுல இல்லாத ஏதாவது ஒன்று கொடுத்து சரியா தவறா, இல்லை எதுல வந்து வராது, இதுல நிறைய இது கொடுத்துட்டு எதுல இது வரும், அந்த மாதிரி கேட்கலாம். விரைவு, வெகுளி, அச்சம், உவகை, அவலம். ஸோ இந்த 5லையுமே அடுக்கு தொடர் வரும். விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம். ரைட்டா? இரட்டை கிளவி எதுக்கு வரும்னா, வினைக்கு அடைமொழியா குறிப்பு பேர்ல மட்டும்தான் வரும். இரட்டை கிளவி எதுல வரும்? குறிப்பு பொருள்கள்ல மட்டும்தான் வரும். அடுக்கு தொடர் வந்து விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் இந்த பொருட்கள் காரணமா வரும். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு. இதுல எல்லாமே என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதுல ஒவ்வொன்றுலையுமே கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டை ஒன்று அப்படியே மாத்தாம அப்படியே கேட்குறாங்க. ஸோ வந்து அந்த எடுத்துக்காட்டை நல்லா படிங்க. ஓகேவா? மல்லிகை சூடினால்னா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. இதே தான் இப்படியே கொடுத்து இது என்ன ஆகு பெயர்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதனால எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எது படிக்கிறீங்களோ இல்லையோ, எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று விடாம படிங்க. இதுனா என்ன அப்படின்றத படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன், அது கேட்க வாய்ப்பே இல்லை. எடுத்துக்காட்டு அதிகமாக கேட்பாங்க, படிங்க. ரைட்டா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆகு பெயர் இந்த டாபிக் வந்து நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா,
கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம புக்ல பார்த்துருவோம் ஆன்சர்ஸ். சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. ஒரு பொருள், அந்த பொருளோட பெயர் உறுப்புக்கு ஆகி வந்தா அது என்னது? பொருள் ஆகு பெயர். ஓகேவா? பொருளினுடைய பெயர் அதனுடைய உறுப்புக்கு ஆகி வருவது. அது என்னது? பொருளாகு பெயர். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது. அதுல என்ன சொல்ல வராங்க? இந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கம்மியா இருக்குன்னு சொல்றதுதான். பட் ஆனா வந்து அதை அப்படி மீன் பண்ணாம ஒரு உறுப்பு சொல்றாங்க. ஒரு உறுப்பை அந்த ஒரு பர்சனுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அது என்னது வரும் அப்படின்னா சினையாகு பெயர். ஓகேவா? அடுத்தது மழை சடசடவென பெய்தது. இதுல என்ன இருக்கு? சடசட அப்படின்றது என்னது? அடுக்கு இரட்டை கிளவி. சடசடன்றது இரட்டை கிளவி. சட பிரிச்சா என்ன செய்யாது? மீனிங் தராது. சடசடன்றது இரட்டை கிளவி. அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை அடுக்கி வரும்? அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை அடுக்கி வரும்? 4 தடவை வரைக்கும் அடுக்கி வரலாம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. இதோட 7th புக்ல உள்ள எல்லா இலக்கணமும் படிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல 8th புக்ல உள்ள இலக்கணம் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஒரு சைடில் புக் பேக் கொஸ்டின் ஒரு சைடில் போயிட்டு இருக்கு, இலக்கணம் ஒரு சைடில் போயிட்டு இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு சைடில் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ரெகுலராக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிங்க. ப்ளஸ் வந்து இலக்கணம் புக் பேக் கொஸ்டின். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த 3லையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஹை ஸ்கோர் பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? ஸோ இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.